UFC 313ஓட மெயின் கார்ட் நினச்சதை விட நல்லா இருந்துச்சு. மெயின் eventல அண்ட் நியூ UFC லைட் ஹெவிவெயிட் சாம்பியன் மாகமட் ஆங்கலேவ். பெரேரா ஃபேன்ஸ்க்கு ஆங்கலேவ் டிசிஷனில் வின் பண்ணது சாட்டிஸ்ஃபைடாக இருந்திருக்காது. மெயின் event ஃபைட்டில் இருந்து நம்ம ரிவ்யூவை ஸ்டார்ட் பண்ணலாம். மெயின் eventல அலெக்ஸ் பெரேரா ஆங்கலேவ் லைட் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்புக்கு ஃபைட் பண்ணாங்க. ப்ரூஸ் பஃபர் அனௌன்ஸ் பண்ணுறப்போ தி ஒன் தி ஒன்லி அப்படின்னு 2 ஃபைட்டர்ஸ்க்கு தான் யூஎஃப்சிலே அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஒன்று கானர் மெக்ரெகர், இன்னொன்று ஜான் ஜோன்ஸ்க்கு. தேர்டாக இன்றைக்கி தான் ஒரு ஃபைட்டருக்கு அனௌன்ஸ் பண்ணுறாரு. தி ஒன் தி ஓன்லி ஆலெக்ஸ் போட்டான் பெரேரா. ஃபைட்டோட ஃபர்ஸ்ட் ரவுண்டில் பெரிய ஆக்டிவிட்டியே இல்லை. ஆலெக்ஸ் பெரேரா ஆங்கலேவோட கேல்ஃபை கிக் பண்ணி ரவுண்ட் 1 கிளியராக வின் பண்ணார். ரவுண்ட் 2 ஆங்கலேவுக்கு செம ரவுண்ட். ஆங்கலேவ் நல்லா ஃபார்வர்ட் ப்ரெஷர் போட்டார். ரவுண்ட் 2 முடிகிற செகண்ட்ஸில் ஆங்கலேவ் செம்மையாக பஞ்சஸ் லேண்ட் பண்ணார். பெரேரா அதில் நல்லா ஹிட் ஆகிட்டார். ரவுண்டு முடிஞ்சனால தான் பெரேரானால ரெக்கவரே ஆக முடிஞ்சது. ஏன்னா ஆங்கலேவ் செம்ம க்ளீன் ஷாட் வந்துட்டு லேண்ட் பண்ணார். ரவுண்ட் 2 ஆங்கலேவ் தான் வின் பண்ணார். இந்த ரவுண்டில் பெரேரா ஃபிசிக்கலாக மட்டும் அடிவாங்கல, மென்டலாகவுமே பிரேக் ஆன மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஸ்ட்ரைக்கிங்கில் ஆங்கலேவ் டேஞ்சர்னு பெரேராக்கு ஒரு தாட் கண்டிப்பாக அந்த ஷாட்டில் வந்திருக்கும். ரவுண்ட் 3 ஸ்டார்டிங்லேயே ஆங்கலேவ் நல்லா அக்ரெசிவாக போய் பெரேராவை ஃபினிஷ் பண்ணிடுவாருன்னு நான் நினச்சேன். ஏன்னா பெரேரா ரவுண்ட் 2 முடிகிறப்போ நல்லாவே ஹிட் ஆனார். ஃபுல்லாக ரெக்கவர் ஆகிருக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் பெரேரா பார்த்தீங்கன்னா நல்லா மூவ் பண்ணி ஆங்கலேவோட ப்ரெஷரை வந்துட்டு நல்லா ஹேண்டில் பண்ணார். பெரேரா அதனால் வந்து ரெக்கவருமே ஆக முடிஞ்சுது. இந்த ரவுண்டில் ஆங்கலேவ் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபார்வர்ட் ப்ரெஷரில் போட்டார். பெரேரா பேக் ஃபுட்லேயே தான் ஃபைட் பண்ணிட்டு இருந்தார். இந்த ரவுண்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸான ரவுண்டாக தான் இருந்தது. ஆனால் ஆங்கலேவ் நல்லா ஃபார்வர்ட் ப்ரெஷர் போட்டு அக்ரெசிவாக இருந்தனால ரவுண்ட் 3க்கு வந்துட்டு நான் ஆங்கலேவுக்கு தான் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தேன். ரவுண்ட் 4 ஆங்கலேவ் செம ஸ்மார்ட்டாக ஃபைட் பண்ணார். கண்டிப்பாக நிறைய ஃபேன்ஸ்க்கு இது போரிங் ரவுண்டாக தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஜட்ஜஸ் டிசிஷன் ஒரு ஃபைட் போச்சுன்னா இந்த மாதிரி ரவுண்டை ஸ்டீல் பண்ணுறதுல ரொம்ப முக்கியமான விஷயம். ஆங்கலேவ் பெரேராவை கிளின்ச் பண்ணி பஞ்சஸ் நீஸ் லேண்ட் பண்ணார். பெரேரா ஃபைட் பேக் பண்ண ட்ரை பண்ணார். ஆனால் கிளின்ச்சில் ஆங்கலேவ் தான் கண்ட்ரோல் பண்ணார். பெரேரா டேக் டவுன் டிஃபென்ஸ் வேறு லெவல். ஆனால் கிளின்ச்சில் பெரேராவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. டேக் டவுன் ஆகாமல் பார்த்துக்கலான்னு பெரேரா ரொம்ப கான்சியஸாக ஃபைட் பண்ணார். ஆனால் கிளின்ச்சில் இருந்து வெளியிலேயே வர முடியல. ரவுண்ட் 4ஓட கிளியர் வின்னர் வந்துட்டு ஆங்கலேவ் தான். ரவுண்ட் 5 முன்னாடி கமெண்ட்ரி டீமில் வந்துட்டு ஸ்கோர் கார்ட்ஸில் ஒன்றும் ஆங்கலேவ் 3-1 லீடிங்கில் இருப்பார், இல்லாட்டி 2-2 டையில் இருக்கும்னு பேசியிருந்தாங்க. ஆனால் பார்த்தேன் எனக்கு வந்துட்டு 3-1 ஆங்கலேவ்னு தான் வந்துட்டு தோணுச்சு. ரவுண்ட் 5ல் பெரேராக்கு கண்டிப்பாக ஃபினிஷ் தேவைப்பட்டுச்சு. பெரேரா ஃபைட்டை நல்லா ஸ்டார்ட் பண்ணார். அந்த ரவுண்ட் நடுவில் ஆங்கலேவோட கேல்ஃபோர் லெக் கிக் போட்டு உடனே ஒரு ஹெட் கிக் பெரேரா வந்துட்டு செமையாக லேண்ட் பண்ணார். ஆங்கலேவ் கையில் இருந்த ஃபைட்டை வந்துட்டு விட்டுருவாரோன்னு நினச்சேன் அந்த மோமெண்ட்டில். ஏன்னா ரவுண்ட் 4ல் ஆங்கலேவ் வந்துட்டு நல்லா கண்ட்ரோல் பண்ணார். அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுது அந்த கிளின்ச் பண்ணது. ஆனால் ரிஸ்க் எடுத்து ரவுண்ட் 5ல் ஸ்ட்ரைக் பண்ணுறாருன்னு நினச்சேன். பாதி ரவுண்ட் மேலே ஆங்கலேவ் பெரேராவை கிளின்ச் பண்ணி ஷார்ட் சூப்பராக லேண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இந்த ரவுண்ட் 5ல் மட்டும் நிறைய ஆடியன்ஸ்க்கு கண்டிப்பாக மிக்ஸ்டு ஒப்பீனியன் தான் இருந்திருக்கும். எனக்கு பெரேராவோட ஷார்ட்ஸ் தான் ஆங்கலேவோட எஃபெக்டிவாக இருந்த மாதிரி தோணுச்சு இந்த ரவுண்ட் 5ல். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரவுண்ட் 1 and 5 வந்துட்டு அலெக்ஸ் பெரேராவுக்கு ஸ்கோர் பண்ண, ரவுண்ட் 2, 3, 4 வந்துட்டு ஆங்கலேவுக்கு ஸ்கோர் பண்ண. இது வந்துட்டு ஜட்ஜஸோட ஸ்கோர் கார்டு. ஆங்கலேவ் ஜட்ஜஸ் ஸ்கோர் கார்டில் வின் பண்ணி நியூ லைட் ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகிட்டாரு. அலெக்ஸ் பெரேரா இன்னைக்கு ஃபைட்டில் கான்ஃபிடன்ஸே இல்லை. ஸ்ட்ரைக்கிங்லேயே அலெக்ஸ் வந்துட்டு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. கண்டிப்பாக ரீமேட்ச் வந்துட்டு நடக்க தான் போகுது எண்ட் ஆஃப் தி இயர்க்குள்ளே. ஆங்கலேவுக்கான அலெக்ஸோட வீக்னஸ் நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அலெக்ஸ் வந்துட்டு இந்த ஃபைட்டுக்கு அப்புறம் நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண வேண்டி இருக்கு. அலெக்ஸ் ரவுண்ட் 5ல் ஆல் அவுட் போய் ஃபினிஷ் எடுக்க பார்த்துருக்கலாம். ஆனால் அலெக்ஸ் அந்த அளவுக்கு இன்னைக்கு அக்ரெசிவ் இன்டென்ட்டே காட்டாத மாதிரி இருக்குது ஃபைட்டில். நியூ சாம்பியன் ஆங்கலேவ் ஒரு ஆக்டிவ் சாம்பியனாக நிறைய சாம்பியன்ஷிப் டிஃபென்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அலெக்ஸ் ஒரு சாம்பியனாக நல்ல என்டர்டெய்னிங் ஃபைட்ஸ் கொடுத்தாரு. பாப்பா மறுபடியும் கம்பேக் கொடுக்குறாருன்னு, சாம்பியன்ஷிப் கூட வின் பண்ண முடியும், பாப்பா அவர் எப்படி பண்ணுறாருன்னு. எக்ஸ் ஆப்பில் நிறைய ட்வீட்ஸ் பார்த்தேன். ஃபேன்ஸ்க்கு ஆங்கலேவ் வின் பண்ண விதம் நிறைய ஃபேன்ஸ்க்கு பிடிக்கவே இல்லை போல். கிளின்ச் பண்ணி டைம் ஓட்டி ஃபைட்டர்ஸ் வின் பண்ணி ஸ்போர்ட்டை ஸ்பாயில் பண்ணுறாங்க அப்படின்லாம் நிறைய ட்வீட்ஸ் பார்த்தேன். பயஸ்ட் இல்லாமல் உண்மையான ஃபேக்ட் சொல்லணும்னா பெரேராக்கு கிளின்ச்சில் இருந்து வெளியில் வர தெரியல. டேக் டவுன் த்ரெட் இருக்குன்னு சொல்லிட்டு நல்ல டேக் டவுன் டிஃபென்ஸ் வந்துட்டு நல்லா ஹெவியாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காருன்னு நல்லாவே தெரிஞ்சது பார்த்தாலே. ஆனால் கிளின்ச்சில் வந்துட்டு அலெக்ஸுக்கு ஹேண்டில் பண்ண முடியல. லாஸஸ் இந்த ஸ்போர்ட்டில் வந்துட்டு ரொம்ப சகஜம்தான். அலெக்ஸோட வீக்னஸில் கண்டிப்பாக ஒர்க் பண்ணி அவரால் கம்பேக் பண்ண முடியும். கோமெயின் event லைட் வெயிட் டிவிஷனில் ஜஸ்டின் கேஜி ஃபிசிவ் ஃபைட் பண்ணாங்க. கேஜி டிசிஷனில் வின் பண்ணார். இவங்க 2 பேர்கிட்ட ஸ்ட்ரைக்கிங் பேட்டில் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம். ஆனால் ரவுண்ட் 1ல் பார்த்தீங்கன்னா ஃபிசிவ் டேக் டவுன் சப்மிஷன் அட்டம்ப்டில் த்ரோ பண்ணார். கேஜியை ஹோல்டு பண்ணி ஃபிசிவ் நீ சூப்பராக லேண்ட் பண்ணார். கேஜி அதுக்கப்புறம் டேக் டவுன் ட்ரை பண்ணார். ஆனால் கம்ப்ளீட் பண்ண முடியல. ஃபிசிவுக்கு தான் இந்த ரவுண்ட் 1 செமையாக போச்சு. 2 ஃபைட்டர்ஸும் ஓவர் அக்ரெசிவாக இல்லாமல் பொறுமையாக தான் ஃபைட் பண்ணாங்க. ரவுண்ட் 1 வந்துட்டு ஃபிசிவ் தான் வின் பண்ணார். ரவுண்ட் 2 நல்லா இருந்துச்சு. ஃபிசிவ் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி பாடி ஷாட்ஸ் பஞ்சஸ் நல்லா லேண்ட் பண்ணார். கேஜி ஹெட்டை டக் பண்ணி ஃபிசிவ் கூட க்ளோஸ் ரேஞ்சில் வந்து நல்ல ஷாட்ஸ் லேண்ட் பண்ணார். கேஜி வந்துட்டு அந்த ஹெட்டை டக் பண்ணுறத பார்த்ததும் ஃபிசிவ் உடனே நீ த்ரோ பண்ண ஆரம்பித்தார். ஆனால் கேஜி அதில் மாட்டலை. கேஜி பார்த்தீங்கன்னா செமையாக ஒரு அப்பர் கட் லேண்ட் பண்ணி ஃபிசிவை நாக் டவுன் பண்ணார். ஃபிசிவ் ஃபினிஷ் ஆகாமல் எப்படி ஆனால் தப்பிச்சிட்டாரு. ரவுண்ட் 2 பார்த்தீங்கன்னா கேஜி தான் வின் பண்ணார். இந்த மோமெண்ட்டில் 1-1 ஃபைட் இருந்துச்சு. ரவுண்ட் 3ல் வின் பண்ணுறவங்களுக்கு தான் ஃபைட் வின்.
ரவுண்ட் 3 ஸ்டார்ட்டில் ஃபிசி வேறு லெவல் பாடி ஷாட்ஸ் லேண்ட் பண்ணிட்டு இருந்தார். கேஜியோட பாடி அந்த ஷாட்ஸை எப்படிடா ஹோல்ட் ஆச்சுன்னு இருந்தது. ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லாக ஃபிசி வந்துட்டு த்ரோ பண்ணார். பாதி ரவுண்ட் மேலே கேஜி க்ளோஸ் ரேஞ்சில் செம்ம ஷாட்ஸ் லேண்ட் பண்ணார். ஃபிசி நல்லாவே டயர்ட் ஆகிட்டார். கேஜி அந்த ரவுண்டை வந்து அதுக்கப்புறம் நல்லாவே கண்ட்ரோல் எடுத்துட்டாரு. பேக் அண்ட் ஃபோர்த் போச்சு இந்த ரவுண்ட். ஆனால் கேஜியோட தான் இன்னும் எஃபெக்டிவாக இருந்தது. அதனால் ரவுண்ட் 3 வந்துட்டு பாதிக்கு மேலே கேஜி கண்ட்ரோல் பண்ண மாதிரி இருந்தது. ஜட்ஜஸ் அந்த ரவுண்டுமே வந்துட்டு கேஜிக்கு தான் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ரவுண்ட் 1 பார்த்தீங்கன்னா ஃபிசி வின் பண்ணியிருப்பாரு. ரவுண்ட் 2 and 3 வந்துட்டு கேஜி தான் வின் பண்ணார். ஜஸ்டின் கேஜி ஃபிசி 2 டைம் ஃபைட் பண்ணியிருக்காங்க. இந்த 2 ஃபைட்டுமே ஜஸ்டின் கேஜி டிசிஷனில் தான் வின் பண்ணார். ஜஸ்டினோட நெக்ஸ்ட் ஃபைட்டுக்கு யூஎஃப்சி என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னு அப்கமிங் அப்டேட்ஸில் பார்ப்போம். அடுத்த ஃபைட் லைட் வெயிட் டிவிஷனில் ஜாலன் டர்னர் பஹமெண்டஸ் ஃபைட் பண்ணாங்க. பஹமெண்டஸ் ரவுண்ட் 1ல் சப்மிஷன் வின் எடுத்தார். 2 ஃபைட்டர்ஸும் ரவுண்ட் 1ல் அக்ரெசிவாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. நல்லாவே என்கேஜ் ஆனாங்க. டர்னர் பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் டாப் கண்ட்ரோல் பண்ணி கிரவுண்ட் அண்ட் பவுண்டெல்லாம் லேண்ட் பண்ணிட்டு இருந்தார். பார்த்தா பஹமெண்டஸ் டக்குன்னு ஒரு ட்ரையாங்கிள் சப்மிஷன் த்ரோ பண்ணி வின்னுமே எடுத்துட்டாரு. டர்னர் ரிட்டையர்மெண்ட் வேறு அனௌன்ஸ் பண்ணிட்டார் இந்த லாஸ்க்கு அப்புறம். 29 ஏஜ் தான் ஆச்சு அவருக்கு. அவரோட எம்எம்ஏ ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 14 wins 9 losses. இந்த ரெக்கார்டோட அவர் வந்து ரிட்டையர் ஆயிட்டாரு. பஹமெண்டஸ் இந்த வின்னோட டாப் 15 லைட் வெயிட் ரேங்கிங்ஸில் என்ட்ரு ஆகிறாருன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த ஃபைட் விமன் ஸ்ட்ரா வெயிட் டிவிஷனில் அமண்டா லிமோஸ் லுசிண்டா ஃபைட் பண்ணாங்க. அமண்டா லிமோஸ் ஒரு டிசிஷனில் வின் பண்ணிட்டாங்க. அடுத்த ஃபைட் லைட் வெயிட் டிவிஷனில் கிங் கிரீன் மௌரிஷியோ ரொஃபியோ ஃபைட் பண்ணாங்க. ரொஃபி செம்ம ஃபினிஷ் எடுத்தார். ரவுண்ட் 1ல் ஸ்பின்னிங் வீல் கிக் போட்டு நாக் அவுட் பண்ணார் ரொஃபி. இன்னைக்கு UFC 313 ஹைலைட்டே இந்த ஃபினிஷ் தான். கிரீன் அந்த கிக்கை எக்ஸ்பெக்டே பண்ணலை. கார்டும் அவர் வைக்கல. ரொஃபிக்கு செம்ம ஹைலைட் ஃபினிஷ். UFC இவரை புஷ் பண்ண தான் பேப்பரியோட மெயின் காலையே ஃபைட் பண்ண வச்சாங்க. ரஃபி அடுத்து பார்த்தீங்கன்னா பெனில் டாரியூஷை ஃபைட் பண்ணுறதுக்கு வந்துட்டு கால் அவுட் பண்ணியிருக்காரு. இந்த பேப்பரிவியூ மெயின் கார்டில் அந்த விமன்ஸ் ஃபைட்டை தவிர மற்ற எல்லா ஃபைட்டுமே வேறு லெவலில் இருந்துச்சு. டாக் ஷோ தமிழை இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை கைஸ்.